The classical mechanics presented by A. Shivajodi. So unit 4th unit பார்க்குறோம். 4th unit என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டூ பாடி சென்ட்ரல் ஃப்ளோர்ஸ் ப்ராப்ளம். இது ஃபுல்லாக ப்ராப்ளமாக தான் இருக்கும் சரியா. ரெண்டு பாடியை நம்ம எப்படி அந்த சென்ட்ரல் அந்த பக்கத்தில் சென்ட்ரல்னால் அது மைய போகும்போது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிடக்ஷன் டு த ஈக்குவலண்ட் ஒன் பாடி ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் one body problem ஒரு body ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம் சரி. prove that the center of Folds mass important sum ஆகும். prove that the center of Folds mass of two bodies about their center of mass can always reduced to an equivalent one body problem பார்க்கும். ஒரு ஃபோல்ஸ் எடுக்கிறோம், அது சென்டரில் ஆர் வெக்டர் கேபிட்டல் ஆர் வெக்டர் எடுத்துக்கிறாங்க. சென்டரில் வந்து ஆர் மீன்ஸ் ரேடியஸ் r1 வெக்டர் இன்டு r2 வெக்டர் இங்கே போட்டிருக்கோம். m1 m2 ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது சரி. அதை ரெண்டு பார்ட்டிகல்ஸ் டூ பார்ட்டிகல்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். கன்சிடர் மோனோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் டூ மாசஸ் ரெண்டு மாஸ் எடுக்கிறோம் m1 அண்ட் m2 ஒயர் ஒன்லி த ஃபோர்ஸ் கேன் பி ட்ரூ இன்ட்ராக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். It will be assumed that at u is a force of the vector between two particles. அப்போ ரெண்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்னா r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர்னு சொல்லுவோம். the relative velocity தான் ஒருக்க கூட டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். r2 வெக்டர் டாட் மைனஸ் r1 வெக்டர் டாட் ஆர் of any higher derivatives of r2 minus r1 சரியா. since such the system has 6 degree of freedom 6 degree of freedoms இருக்குது சரியா. generalized coordinates என்னென்னா இருக்குன்னு பார்க்க போகிறோம். so let us choose the three components of the radius vector of the center of mass r vector is equal to third component of the difference r vector dot is equal to r2 vector minus r1 vector. இப்போ ரேடியஸ் வெக்டார் இருக்குதுன்னா சென்டர் ஆஃப் மாஸாக கேபிட்டல் ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் போட்டுட்டு த்ரீ காம்பனன்ட்ஸ் மூணு காம்பனன்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வெக்டார்ஸ் ஆர் வெக்டார் டாட் ஈக்குவல் டு r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார். சரி, அந்த லெக்ரான்ஜஸ் ஃபார்முலாஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா L இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் யூன்னு சொல்லிடுவோம் இல்லையா. அப்போ L இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஆர் வெக்டார் டாட் கமா capital R vector dot comma small r vector dot minus u of r vector comma r vector dot. The kinetic energy T can be written as kinetic energy எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சொல்ல தெரியுமா, sum of the kinetic energy of the motion of the center of mass plus the kinetic energy of motion about the center of mass T dash எடுத்துக்கோ. So kinetic energy T is equal to half mv square. So 1/2 of m1 plus m2 of v ஸ்கொயருக்கு பதிலாக நான் v எழுதுனா dr by dt தானே சொல்லுவோம். அப்போ r வெக்டார் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டி டேஷ்னு கொடுக்குறோம் சரியா. சென்டருக்கு டி டேஷ். அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா அந்த r1 வெக்டார் டாட் இருக்கலாம் 1/2 இன்டு m இன்டு r1 வெக்டார் டாட் ப்ளஸ் 1/2 இன்டு m2 ஆஃப் r2 வெக்டார் டாட் த ஹோல் ஸ்கொயர் கொடுக்கணும். மூணையும் நம்ம இதை பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிது 1/2 ஆஃப் m1 ப்ளஸ் ரிசல்டன்ட் வெக்டார்னால் கேபிட்டல் ஆருக்கு m1 ப்ளஸ் m2 சேர்த்து எடுப்போம் சரியா. ஸ்மால் ஆருக்கு தனித்தனியாக எடுப்போம், அதான் வர வித்தியாசம் சரியா. டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் m1 ப்ளஸ் m2 இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் வெக்டார் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m1 இன்ட்டு r1 வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 இன்ட்டு ஆர் வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் சரியா. r2 வரும் ஓகே, r2 வரும் பார்த்துக்கோங்கண்ணா. r2 next where r1 vector and r2 vector are the radius vector of the two particles relative at the center of mass. The sum of the motion about the center of mass வந்து நம்மளுக்கு 0ன்னு சொல்கிறோம். So m1 into r1 vector dot plus m2 into r2 vector dot is equal to 0. r1 vector dot is equal to r vector minus capital R vector. r2 vector dot is equal to r2 vector minus capital R vector. இந்த தூக்கி இதில் சப்ஸ்டியூட் செய்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேபிட்டல் ஆர் கிடைக்கிது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏற்கனவே ஜிக்கு ஒன்று தெரியும்ல m1 இன்ட்டு r1 வெக்டார் ப்ளஸ் m2 இன்ட்டு r2 வெக்டார் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. r1 வெக்டார் டாட் இஸ் ஈக்குவல் டு r1 வெக்டார் மைனஸ் கேபிட்டல் ஆர் வெக்டார். இந்த கேபிட்டல் ஆர் வெக்டாரை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் செய்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுத்தால்
நம்மளுக்கு r1 வெக்டார் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டு m2 இன்டு r வெக்டார் டாட் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அதே போல் r1 வெக்டார் டாட்டுக்கு சொல்லியிருக்கோம்ல, அதே போல் r2 வெக்டார் டாட்டு கொண்டு தெரியுமா? அப்போ r2 வெக்டார் டாட் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டார் மைனஸ் r வெக்டார். இப்போ r2 ஆஃப் m1 இன்டு r1 வெக்டார் ப்ளஸ் m2 இன்டு r2 வெக்டார் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதை எல்சிஎம் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் செஞ்சு கொடுக்குறோம். சரியா? கொடுத்துட்டு எங்கே தூக்கி போடுறோம்னா டி டேஷ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கொடுக்குறோம். சரியா? இப்போ 1/2 இன்டு m1 இன்டு r1 வெக்டார் டாட் இந்த ஹோல் ஸ்கொயருக்கு மைனஸ் m2 இன்டு r வெக்டார் டாட் பை m1 ப்ளஸ் m2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்டு m2 ஆஃப் m1 பை m1 ப்ளஸ் m2 இன்டு r வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இதை தூக்கி அடுத்த எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு டோட்டல் உள்ள கைனட்டிக் எனர்ஜியில் நம்ம சப்ஸ்டியூட் செய்துக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் m1 ப்ளஸ் m2 இன்டு ஆர் வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்டு m1 m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்டு ஆர் வெக்டார் டாட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லுக்குள்ள வேல்யூ எல் இஸ் ஈக்குவல் டு டி சொல்லணும் இல்லையா, டி மைனஸ் யூன்னு சொல்லி போட்டுரும். சரியா? போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இட் இஸ் சீக்கிங் தட் 3 கோஆர்டினேட்ஸ். இப்போது நம்ம ஒரு ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன வரும்? மியூ இஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். என்னது மியூன்னா இதை பார்ட் என்ன இருக்குல்ல, இதை மியூன்னு எடுத்துக்கிறோம். மியூ இஸ் ஈக்குவல் டு m1 m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2ன்னு கொடுக்குறோம். நம்ம ரெடியூஸ்டு மாஸ்ன்னு அப்படி சொன்னாங்கன்னா அதை என்ன பண்ணோம்னா ரெசிப்ரோக்கல் 1/μ இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 டிவைடட் பை m1 இன்டு m2. அதை தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? m1/m1 இன்டு m2 ப்ளஸ் m2 டிவைடட் பை m1 இன் m2 அப்படி கேன்சல் பண்ணி சென்டர் ஆஃப் ஹோல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். சரியா? ஓகே, இங்கே தான் சன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கெப்லரோட செகண்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் இருக்காங்க. இல்லைன்னா radius vector squeeze out equal area in equal time. Prove that இல்லைனா prove that the conservation of the angular momentum of the equivalent of aerial velocity வந்து constant. So dA by dt வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வருது. நம்ம ஒரு பிளேன் ஃபார்முலாவை எடுத்துக்கோம். பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ் இது யாருக்குன்னு நம்ம பண்ணியிருக்கோம். x equal to r cos theta, y is equal to r sin theta. So x dash is equal to r into cos theta minus r theta into sin theta. அதே போல் y is equal to r into sin theta. So y dot is equal to r dot into sin theta plus r into theta dot into cos theta கிடச்சிருக்கும். நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? t is equal to 1/2 half mv square. So v square வந்து என்னென்னா x dot the whole square plus y dot the whole square. So x dot ஓட வேல்யூவை நம்ம போடுறோம். r dot into cos theta minus r theta dot into sin theta the whole square plus yக்கு உள்ள வேல்யூ போடுறோம். r into sin theta plus r into theta dot into cos theta the whole square போட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? 1/2 m into 1/2 m into r dot the whole square plus r square into theta dot the whole square கிடச்சிடும். சரியா? ஸோ லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன்ஸ் படி பார்த்தேன்னா L is equal to t minus v. ஸோ L is equal to 1/2 m into r dot square plus r square theta dot square minus v. theta வந்து ஒரு சர்க்குலர் கோஆர்டினேட்ஸ், the canonical momentum of the system. So d by dt of dou L by dou theta dot minus dou L by dou theta equal to 0. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீட்டா டாட்டை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். டீட்டா டாட் அப்போ டோ எல் பை டோ டீட்டா டாட்னு பண்ணணும். டீட்டா டாட்டை மட்டும் பண்ணுறோம். ஸோ டீட்டா டாட்னு சொல்லும் போது இந்த டேர்ம்ஸில் எங்கே இருக்குன்னு பாரு, 1/2 m இன்டு ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு டீட்டா டாட் த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 இன்டு டீட்டா டாட் டோ எல் பை டோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எம் ஆர் ஸ்கொயர் டீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு எல்னு கிடச்சிருக்கும். So L is the constant magnitude of the angular momentum. So equation number 1 நம்ம substitute பண்ணிக்கலாம். So that is d by dt of 1/2 r square into theta dot is equal to 0. So 1/2 r square theta dot வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், aerial velocity எடுத்துக்கலாம். 1/2 r square theta dot is the aerial velocity. So differential area swept out in time dx dt. So dA is equal to 1/2 r into theta dot r square into d dot d by dt எல்லாமே tnms கொடுக்குறோம். சரியா?
கொடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் d/dt ஆஃப் 1/2 r ஸ்கொயர் இன்டு டீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு d/dt ஆஃப் 1/2 டீட்டா r ஸ்கொயர் இன்டு டீட்டா d/dt ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. சரியா, இதுக்கு பேர் தான் என்னது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ஏரியல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்னு கிடச்சிருக்கு. சரியா, derive the total energy from the equation of motion using first integral நம்ம derive பண்ணிக்கணும். next so derive the Lagrange's equation of the central force. அப்போ நம்ம அதே போல் எடுத்துக்கிறோம். the plane equation x r cos theta y r sin theta ன்னு எடுத்துக்கிறோம். x டாட் பண்ணியிருக்கோம். இதே தான் எடுத்துருக்க பார்த்துக்கோ. கைனடிக் எனர்ஜி L is equal to மைனஸ் அதே ஸ்டெப்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே தான், அதே மாடல் தான். m r square is equal to L where L is the constant ன்னு எடுத்துக்கிறோம். the magnitude of the angular momentum p theta equal to m into r square theta dot is a constant. so 1/2 r square into theta dot is the also constant. m equal to 1/2 ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் அடிஷ்னல் நம்ம அதோடய அவங்கள கம்ப்ளீட் பண்ணி முட்டாச்சு. அது ஏரியல் வெலாசிட்டிக்கு, இது வந்து டோட்டல் வெலாசிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் OBQ. ஸோ DA இஸ் ஈக்குவல் டு 1/2 OQ இன்டு PL. இப்போ 1/2 OQவை நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். ஆர் இன்டு PLல வந்து ஆர் இன்டு டீட்டா டாட்னு வச்சுருக்கோம். ஸோ 1/2 ஆர் ஸ்கொயர் இன்டு டீட்டா டாட். அப்போ DA இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆர் ஸ்கொயர் இன்டு டீட்டா பை டிடி. ஸோ டிவைடட் பை டிடின்னு கொடுத்துருக்கோம். சரியா, இதுக்கு தான் என்னது, இதுக்கு பேர் இவ்வளோத்துக்கு பேர் தான் ஆங்குலர் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவலன் டு சேயிங் த ஏரியல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ இந்த நெக்லஞ்சஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஃபார் ஆர் d/dt ஆஃப் டோ எல் பை டோ ஆர் டாட் மைனஸ், இனி வந்து டீட்டா வச்சு தானே பண்ணியிருந்தேங்க, அடுத்தது ஆர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். d/dt ஆஃப் டோ எல் பை டோ ஆர் டாட் மைனஸ் டோ எல் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஆர் வச்சு பண்ணும்போது ஆரை மட்டும் பண்ணணும். 1/2 m இன்டு 2 ஆர் டாட், ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஆர் டாட்னு வரம்பத்துக்கும் மைனஸ் எல்லுக்கு வந்து டி மைனஸ் வி நம்ம கொடுக்கும். டீனா என்னது, அந்த ஃபுல் ஏரியா 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். d/dt ஆஃப் m இந்த 2 கேன்சல் ஆயிரும். m r டாட் மைனஸ் டோ பை டோ ஆர் இன்டு 1/2 m இன்டு ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு டீட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் வி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஆர் வச்சு பண்ணும்போது 2 இன்டு ஆர், மற்றதெல்லாம் 0 ஆயிரும். திஸ்க்கு எடுத்துருக்காங்க பத்துக்கு தெரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு அந்த dv/dr அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எஃப்னு எடுத்துக்கிறோம். அதை எஃப்ஆர் இஸ் ஈக்குவல், அதை மீன்ஸ் ஃபோல்ஸ் எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ ஆர்னு இருக்குது. ஸோ எம்ஆர் டபுள் டாட் மைனஸ் எம்ஆர் ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்னு வருது. எம்ஆர் ஸ்கொயர் டீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு எல். டீட்டா டாட் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா எல் பை எம் இன்டு ஆர் ஸ்கொயர். அந்த இதை தூக்கி டீட்டாவை தூக்கி இங்கே போடுறோம். சரியா, போட்டுட்டு நெக்ஸ்ட் எம்ஆர் டாட் மைனஸ் எல் ஸ்கொயர் பை எம்ஆர் கியூப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆர்னு வருது. இ இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் பி. ஸோ ஈக்குவல் டு 1/2 எம் இன்டு ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு டி டாட் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஆஃப் ஆர். செக் பண்ணியாச்சு. அந்த செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எம் இன்டு ஆர் டபுள் டாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை எம் இன்டு ஆர் கியூப். ஸோ எஃப் ஆஃப் ஆர்னா மைனஸ் டோ வி பை டோ ஆர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை m இன்டு ஆர் கியூப். சரியா, நீங்கள் இதுக்கு சப்ஸ்டியூட் செஞ்சுட்டுனா நம்மளை d/dr வெளியே வந்துடும். ஸோ v ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை 2 இன்டு எம் ஆர் ஸ்கொயர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆர் டாட்டை மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டு பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் டாட்னா என்ன அர்த்தம்னா dr/dt. சரி, ஆர் கேன்சல் ஆகி d/dt அந்த இன்டர்கிரேட் பண்ணிட்டோன்னா சரி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இ ஈக்குவல் டு டி ப்ளஸ் வி வர. சரி, நீங்கள் ஃபுல்லாகவே டெரிவேஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இ மைனஸ் வி ஈக்குவல் டு டின்னு கிடைக்குது. ஈக்குவலாக வேல்யூ எழுதுகிறோம். ஈக்குவல் வேல்யூ 1/2 எம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 எல் ஸ்கொயர் பை எம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு இன்னு கிடைக்குது. ஸோ வந்து ஆர் டாட் நம்ம கொடுக்குறோம். சரியா, டி ஜீரோஸ் கொடுத்து நம்மளோட ஆன்சர்ஸ் எங்கே வருது பாரு. டி இஸ் ஈக்குவல் இன்டகிரேஷன் ஆஃப் டிஆர் பை ரூட் ஆஃப் 2/m இன்டு இ மைனஸ் வி மைனஸ் எல் ஸ்கொயர் பை 2m ஆர் ஸ்கொயர் கிடைக்குது. சரியா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை எம் ஆர் ஸ்கொயர். டீட்டா டாட்னா என்னது டி டீட்டா பை டிடி ஈக்குவல் டு எல் பை ஆர் எம் ஸ்கொயர். சரியா, நெக்ஸ்ட் லிமிட்ஸ் எல்லாம் மாறும். திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட். ஸோ லாஸ்ட் ஆன்சர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டீட்டா 0 ப்ளஸ் இன்டகிரேஷன் 0 டு டி எல் பை எம் ஆர் ஸ்கொயர் இன்டு டிடின்னு கிடைக்குது. சரியா, ஓகேம்மா, தேங்க்யூ. இதுதான் அது